ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு ஹிந்தி தரன். நம்மளுக்கு லாஸ்ட் வீக் வந்து ஹிந்தி பிரச்சா சபாவில் லோயர் லெவல் எக்ஸாம்ஸ் வந்து ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ யாருக்காவது நீங்கள் மார்க் கம்மியாக வாங்கியிருக்கீங்க இல்லை ரீடோட்டலிங் பண்ணணும்னு ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணலாம். ரிசல்ட் வந்ததுலேருந்து 30 டேஸ்க்குள்ளே நம்ம இதை அப்ளை பண்ணோன்னா ஹிந்தி பிரச்சா சபா கண்டிப்பாக ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு நம்மளோட ஆன்சர் ஷீட்டை திருப்பி ரீவேல்யூவேஷன் பண்ணுவாங்க. ரீடோட்டலிங் தான் லோயருக்கு பண்ணுவாங்க. ரீவேல்யூவேஷன் வந்து லோயர் லெவல் எக்ஸாமுக்கு பண்ண மாட்டாங்க. ரீவேல்யூவேஷன் ரீடோட்டலிங் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ரீடோட்டலிங்னா வெறும் மார்க்ஸ் மட்டும் செக் பண்ணிவிட்டு கம்மியாகவோ ஜாஸ்தியாகவோ இருந்தால் கரெக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. ரீவேல்யூவேஷன்னா ஆன்சர்ஸ் மோக்கொண்டு செக் பண்ணி மார்க் சேஞ்சஸ் வரும். இப்போ நம்ம ரிசல்ட் பார்த்த அதே ஸ்க்ரீனில் போயிட்டு நீங்கள் ரீவேல்யூவேஷன் இங்கே இருக்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இந்த ஸ்க்ரீன் தான் வந்து நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார் ரீவேல்யூவேஷன் அண்ட் ரீடோட்டலிங். இதில் ஒன்றும் பெரிய டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்க மாட்டாங்க. நேமு, அட்ரஸ்ஸு, என்ன எக்ஸாம் எழுதினீங்க, அதோட ரோல் நம்பர் என்ன, எந்த மந்த் அண்ட் இயர் ஆஃப் எக்ஸாமுக்கு நீங்கள் ரீடோட்டலிங் அப்ளை பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அந்தந்த பேப்பரில் என்ன மார்க் எடுத்தீங்க, இந்த .6க்கு மட்டும் நீங்கள் எந்த பேப்பருக்கு ரீடோட்டலிங் எதிர்பார்க்குறீங்கன்றதை டிக்கு போட்டுட்டு மற்ற பேப்பர்ஸ் வேண்டாத பேப்பர்ஸ்க்கு நீங்கள் கிராஸ் போட்டுடலாம். இவ்வளோதான் மொத்தமே டீட்டெயில்ஸ். இதோட நீங்கள் வந்து உங்களோட அந்த ஃபீஸ் பேமெண்ட் பண்ண அந்த சலானும் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரீடோட்டலிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ₹100 ஈச் பேப்பருக்கும். லோயர் லெவலுக்கு வந்து ரீடோட்டலிங் பண்ணுவாங்க. பிரவேஷிகா டு பிரவீன் உத்ராத்துக்கு தான் ரீவேல்யூவேஷன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து லாஸ்ட் வீக் ரிசல்ட் வந்ததுனால 30 டேஸ்க்குள்ளே இதை நீங்கள் ஹிந்தி பிரச்சார சபாவில் அப்ளை பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஆனால் முதல்ல இப்போ என்ன ரிசல்ட் வந்திருக்கோ அந்த ரிசல்ட்டுக்கான சர்டிஃபிகேட் தான் வரும். ரீடோட்டலிங்கில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் மட்டுமே தான் புது சர்டிஃபிகேட் வரும். தேங்க்யூ. உங்களுக்கு என்னோட டீட்டெயில்ஸ்லாம் ஓகேவாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.